ஹாய்! இன்னைக்கு என்னோட 30த் பர்த்டே. என்னால நம்பவே முடியல. நான் பொறந்து 30 வயசு ஆயிடுச்சா அப்படின்றது. என்னமோ நேத்து தான் காலேஜ் முடிச்ச மாரி இருக்கு. அதுக்குள்ளயே 30 வயசு ஆயிடுச்சு. இதெல்லாம் விட இனிமே நம்மள ஆன்ட்டின்னு அஃபிஷியலா சொல்லுவாங்க பாருங்க. அத நினைக்கும்போது தான் லைட்டா மனசு வருத்தமா இருக்கு. பொதுவாவே நான் வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ற ஒரு பெர்சன் கிடையாது. அண்ட் ஆல்சோ எனக்கு அது அமைஞ்சதும் இல்ல. பட் ஸ்டில் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, சோஷியல் மீடியால போடுற இந்த போஸ்ட் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் அந்த 30த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை அப்பப்போ வந்து வந்து போகும். பட் இந்த லைஃப் லேட்லி அப்படின்னு இருக்குதுல்ல, அது பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ தான் புரியுது பீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் நாய்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். பிகாஸ் ஐம் நாட் வேர் ஐ வாண்ட் டு பி எட். பட் ஐம் டெஃபினெட்லி நாட் வேர் ஐ ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே வந்து நிறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ், ஒரு கெரியர் பிரேக், ஒரு டிப்ரெஷன், செல்ஃப் டவுட் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தாலும் பட் ஸ்டில் ஐம் ஹாப்பி பிகாஸ் ஐம் ஸ்டில் ஹியர், ஐம் ஸ்டில் ட்ரையிங் அண்ட் ஆல்சோ பில்டிங் மை செல்ஃப் அப்படின்னு நினைக்கும் போது ஐம் ஸோ கிரேட்ஃபுல். இப்போலாம் என்னோடய ப்ரேயர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, கடவுள்கிட்ட எனக்கு கொஞ்சமாக ஸ்ட்ரகிள் கொடுங்க, கொஞ்சமாக ஸ்ட்ரென்த்து கொடுங்க, கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க, கொஞ்சோண்டு சக்ஸஸ் கொடுங்க, எனக்கு நிறைய பீஸ் கொடுங்க அப்படின்றது தான் என்னோடய ப்ரேயர்ஸாகவே இருக்குது. ஸோ எனிவேஸ் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வேணாம், கம்பேரிசன் வேண்டாம், ஜஸ்ட் க்ரோத் மட்டும்தான் வேணும். ஹாப்பி 30 டு மீ. பை.